நாம சொல்ல தேவை சார், இனிமேல் நான் ஜாக்கிரதையா இருப்பேன் சார் என்றாங்க அவர்கிட்ட. இனிமேல் நான் ஜாக்கிரதையா இருப்பேன், அவன் ஜாக்கிரதையா இருக்கிறேன். இன்னொருத்த என்ன சொல்றான், சார் இதோட நிறுத்திக்கிறேன் சார் பாப்புன்னு சொல்லிட்டான், அந்த பக்கம் போக மாட்டேன் சார். இந்த நாட்டுப்புற கலை இலக்கிய வடிவங்கள் வழியாக சொல்லப்படுகின்ற செய்தி வெற்றிகரமாக சென்றடைவது மட்டுமல்லாமல் அது நெஞ்சுக்கு நெருக்கமாக சென்று சேர்கிறது. நெஞ்சுக்கு நெருக்கமான செய்தியா போய் சேரும். திரையில வரக்கூடிய செய்திகளை திரைப்படங்கள் கொடுக்கின்ற செய்தி நெஞ்சுக்கு நெருக்கமா வர்றதில்லை. ஆனா அந்தந்த வட்டாரத்தில் இருக்கின்ற அந்த கலைகள் சொல்லுகின்ற அந்த வடிவங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமா போது வாழ்க்கையில் வளர்த்துக்க முடிவுகளை இருப்பதற்கு அது உதவும் அப்படிங்கிறது என்னுடைய பிஹெச்டி ஃபைண்டிங். இந்த ஃபைண்டிங்ஸ் உங்களுக்கு உதவியா இருக்குங்கிறதுனால தான் நான் இதை சொன்னேன். அதனால பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். எப்படி செய்யலாங்கிறத இப்போ அடுத்த லெவலுக்கு வரேன். இப்போ நமக்கு என்ன செய்யணும்னா, இப்போ இயல்பான ஒரு நல்ல வாய்ஸ் ரெக்கார்டரோ அல்லது சின்ன ஒரு எக்யூப்மெண்ட், இப்போலாம் டெக்னாலஜி ஹஸ் க்ரோன். ரொம்ப சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்ல ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துருச்சு. சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு உங்களுடைய ரெக்கார்டிங் பிளேஸ் கிராமமாக இருக்கட்டும், ஃபார் கம்யூனிட்டி ரேடியோ. குழந்தைங்க என்னென்ன செய்ய சொன்னாங்க, நீங்க நல்ல ரிஃப்ளெக்ஷன் வச்சிருக்கீங்க. நாளைக்கு ஏதாவது டைம் இருந்தா கொஞ்சம் கேப்ல நம்ம அதை பத்தி பேச முடியுமான்னு பார்ப்போம். நாளைக்கு டைட்டா இருக்கு ப்ரோக்ராம். அதனால ரொம்ப பிரமாதமா தயாரிப்பு செலவு நம்ம செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி செய்யலாம். இப்போ உள்ளடக்கத்துக்கு என்ன வடிவங்களை சொன்னா நல்லா இருக்கும், எது வெற்றிகரமா போகும் அப்படிங்கிறத மாணவர்கள் சொன்னாங்க. என்னுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ்லயும் பார்த்து நீங்களும் அசிமுலேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு ஃபாதர் மெயினா கூப்பிட்டது உங்களுடைய புத்தகங்களை கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க அப்படிதான் சொன்னாரு. நாம அதாவது என்னுடைய ஒரு அணுகுமுறை, குழந்தைகளுக்கு கதைகள் பிடிக்கும், நாட்டுப்புற கதைகள் பிடிக்கும். சிறுகதைகள் பிடிக்குமா பிடிக்காது எனக்கு தெரியல. சிறுகதைகள்னா அது ஒரு நீட்டமா, அது ஒரு நேரட்டிவ் ஸ்டைலே வேற. குட்டி கதைகள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு பிடிக்குமாம் குட்டி கதைகள். சித்தர்களையும் கட்டி போட்டு விடும் குட்டி கதைகள். வெறும் கோமண துணியோடு தன்னை கட்டுப்படுத்தக்கூடாது என்று நிர்வாணமாக அலைகின்ற அந்த சித்தர்களிடம் போய் ஒரு குட்டி கதையை சொல்ல நாள் முழுக்க கட்டுப்படுவார்கள். அந்த சிந்தனைகளையே கிடப்பாங்க. சித்தர்களையும் கட்டி போடும் குட்டி குட்டி கதைகள். ஒரு பக்கத்துல ஒரு கதை, தக்காளி ஐஸ் கட்டி வெங்காயம். தமிழகத்துல அந்த கதையை பத்தி பேசாத சிறார்கள் கிடையாது. தக்காளி ஐஸ் கட்டி வெங்காயம் 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. அவங்க 3 பேரும் ஜாலியா எப்ப பார்த்தாலும் ஒன்னா தான் போவாங்களாம் வருவாங்களாம். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஜாலியா போயிட்டு இருக்கும்போது, ஏய் நீ செத்தா நான் அழுவேனா, நான் செத்தா நீ அழுவியா அப்படின்னு எல்லாரும் நம்ம நல்லா செத்தா நமக்குள்ள அழுதுக்கணும்பா அப்படின்னு பேசிக்கிட்டே போனாங்க. இடையில ஒரு ஆறு வந்துச்சான். உடனே ஆற்றை பார்த்த உடனே தக்காளியும் வெங்காயம் போய் டபக்குன்னு குதிச்சு நல்லா ஜாலியா குளிக்க ஆரம்பிச்சிச்சு. ஐஸ் கட்டி சொல்லுச்சு, நானும் குளிக்க வர்றேன். இங்க வரு, உன் வாழ்க்கையில குளியிலே கிடையாது, நீ பேசாம கரையிலே இரு. இது கேட்கல. உடனே டொபுக்குன்னு யாருன்னு நேர நேரத்துல ஆத்துல ஐஸ் கட்டி குதிச்சுட்டா கரைஞ்சு போச்சு. ஒண்ணுதான் போச்சு, செத்து போச்சு. செத்து போன அந்த ஐஸ் கட்டியை நினைச்சு 2 பேரும் தக்காளி வெங்காயமா அழுதுகிட்டே வர்றாங்க. அவங்க அழுதுட்டு நிதானம் தெரியாம அழுதுட்டு வந்தது இல்ல, தண்ணிலாரி தக்காளி மேல ஏறி வயிறு வெடித்து ஸ்தலத்திலேயே மாண்டு போனது தக்காளி. உடனே அந்த செத்து போன அந்த தக்காளியை பார்த்து இந்த வெங்காயம் அழுன்னு அழுது. அது 2 பேரும் அழுதுட்டு வந்தாங்க செத்து போன ஐஸ் கட்டியை பத்தி. இப்போ தக்காளியை பார்த்தாரு, அழுது முடிச்ச ஒருபாடு, கடவுளே இப்படி நான் ஐஸ் கட்டி நண்பன் செத்தான், நானும் தக்காளியும் அழுதான். தக்காளி செத்தப்ப நான் அழுதேன், இப்ப நான் செத்தா யார் அழுவா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை கடவுள்கிட்ட கேட்ட உடனே கடவுள் சொன்னாராம், கவலைப்படாத, நீ உன் நண்பர்களுக்காக அழுதாய், நீ சாகும் போது எல்லோருமே அழுவார்கள், உனக்காக ஊரே அழும். அதனாலதான் வெங்காயம் குடிக்கும் போது நம்ம எல்லாம் அழுதுறோம். இந்த மாதிரி காரண கதைகள் நிறைய இருக்கு. இப்ப இந்த கதை நான் சொன்னேன், கதையை சொல்றதுக்கு பழகணும். இது இஸ் a narrative style. அதனால எஃப்எம் ஸ்டேஷன்ல சரி, இந்த கம்யூனிட்டி ரேடியோல வேலை செய்யக்கூடிய எல்லோருமே கதை சொல்லிகளாக இருக்க வேண்டும். கதை சொல்லிகளாக மாறுங்கள். நானே கதை சொல்றேன். பரிமள சாருக்கு தெரியும், ராஜநாயகம் தெரியும். நான் I was not known to be a narrator and teller and thinker and so on. நான் என்ன சொன்னேன், சேவியரா அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி சொல்லி சொல்லி பழகிறது தான் மேடை. எங்களுக்கு நல்ல வேலை சாமியா இருக்கிறதுனால ஞாயிற்று 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொடுத்துருவாங்க. எதையாவது பேசி கொண்டுறலாம், பிரச்சனை இல்லை, பழக்கம் இருக்குது.
நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சும்மா வீட்டில் உட்கார வச்சு 10 பேருக்கு கதையை சொல்ல நேரத்தில் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த வட்டாரத்துக்கு ஏற்ற வழக்காறுகளை சொல்ல வேண்டாம். அந்த இதுக்கேற்ற மாதிரி மாற்றணும், கேரக்டரை மாற்றணும். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள்லாம் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கிழவனும் கிழவியா அப்படிமா கிழவனும் கிழவியான்னு சொல்லும் போதே குழந்தைய சிரிக்க ஆரம்பிச்சோம். ஒரு கிழவனும் கிழவியா, கிழவனுக்கு ஒத்தை பண்ணலாம், கிழவிக்கு ஒத்தை முடியும். கிழவனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையா 5 கல்லம் டயர் ஒற்றை கட்டில கடிக்கிறது. கிழவிக்கு இதை விட பெரிய ஆசையா ஒரு தலை நிறைய மல்லிகைப்பூ எடுத்து அப்படியே கூட நிறைய மல்லிகைப்பூ தலை நிறைய வைக்கணும் அப்படின்னு ஒரே ஆசையா. அப்படி ஆசை சொன்ன சரின்ட்டு அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் வந்துச்சான். அவ போய் ஆசையா அந்த கிழவினே ஆசைப்படுறாரு அப்படின்னு கல்லம் டாய் பாய்க்க பரிசா கொடுத்தா. இவன் அந்த கிழவினே ஆசைப்படுறாளேன்னு சொல்லிட்டு கூட நிறைய மல்லிகைப்பூ கொண்டு வந்தான். இவ கல்லம் டாய் கொடுக்க 5 கல்லம் டாய் வச்சு அடியே கடிக்க போயிருப்பாரு அப்படின்னு. வேண்டாங்க கடிக்காதீங்க, ஒத்த பல்லுக்கு ஆபத்து உண்டான வந்துருக்கு. இல்லடி நான் கட்டிக்கிறனால ஒற்றையே கடிச்சானா அந்த ஒத்த பல்லு போச்சான். உடனே கிளண்டி விழுந்து சிரிக்க. அப்புறம் போய் அவ பூவை எடுத்து அந்த ஒத்த முடிய அப்படியே வச்சு மெல்ல அப்படியே பின்னி வச்சு கலர் நிறைய வச்சு அப்படியே என்னங்க அப்படின்னு நின்னாலாம். உடனே கிழவனுக்கு ஐயே நீ கல்யாணம் முடிச்சப்ப எப்படி இருந்தே அதே சோக்கா இருக்கேன்னு சொன்ன உடனே கிழவிக்கு தாங்க முடியல. போங்க எனக்கு வெக்கமா இருக்கணும் ஒரு சிலுப்புனாலாம். உடனே அந்த முடி ஒத்த முடியும் போது கிழவனுக்கு ஒத்த பல்லு போச்சு, கிழவிக்கு ஒத்த முடியும் போச்சு.